வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்மொழிகளில் பதவியேற்பு. சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர். விஜய் போட்டோவை எடுத்துக்காட்டி உறுதிமொழி ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1000 மருந்து கடைகள் மூடல். மங்கலம் தொழிற்சாலை ஆய்வாளர்களின் அலட்சியம் காரணமாக தொடர் விபத்து. துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வந்தடைந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை INTUC சார்பில் வரவேற்பு மற்றும் வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பிரதமர் தலைவர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவின் சார்பில் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 15ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார், கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் அவர்களால் துவக்கி வைத்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையும் கேரள மாநில தோட்ட தொழிலாளர் INTUC தொழிற்சங்கத்தின் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையும் புதுச்சேரி வந்தடைந்தது. மேற்கண்ட 2 ஜோதி யாத்திரைக்கு புதுச்சேரி மாநில INTUC தலைவரான பாலாஜி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டலில் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள், முன்னாள் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் சார்பு அணிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்மொழிகளில் பதவியேற்றனர். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. அதன்படி NR காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்கள் என மொத்தம் 18 இடங்களை பிடித்தன. இதேபோன்று திமுக 5, காங்கிரஸ் 1, நேயம் மக்கள் கழகம் 1, தாவேக 2, சுயேட்சை 3 இடங்களையும் பிடித்தன. தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். இவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்வு சட்டமன்ற மைய மண்டபத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 8 நிமிடம் காலதாமதமாக தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் திருக்குறள் வாசித்து பதவியேற்பு விழாவை தொடங்கினார். பதவியேற்பு விழாவில் முதலாவதாக முதலமைச்சர் ரங்கசாமி, 2வதாக அமைச்சர் நமச்சிவாயம், 3வதாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதன்படி 7ஆம் தொகுதி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெலுங்கு மொழியிலும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மலையாள மொழியிலும், மற்ற உறுப்பினர்கள் தமிழ் மொழியிலும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இன்றைய பதவியேற்பு விழாவில் திருபுவனை தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவியேற்றுக் கொண்டார்.
மங்களத்தில் இயங்கி வரும் தொழிற்சாலையில் ஆய்வாளர்கள் அலட்சியம் காரணமாக தொடர் விபத்துகள் ஏற்படுவது குறித்து துணைநிலை ஆளுநர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களத்தில் நியூ இந்தியா அசோசியேட்ஸ் என்ற ரசாயன தொழிற்சாலை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. தொழிற்சாலையில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தொழிற்சாலையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில்லை. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் அளிப்பதில்லை. ரசாயன தொழிற்சாலையில் உள்ள டேங்குகள் பொருத்தி பல ஆண்டுகள் ஆகின்றன. டேங்குகளின் தரம் நாட்கள் காலாவதி ஆகிவிட்டது. டேங்குகள் மோசமான நிலையில் பழுதடைந்து ஓட்டையாகி உள்ளது. புதிய டேங்குகளை பொருத்தாமல் தினசரி வெல்டிங் வைத்து வருகின்றனர். இது சட்டப்படி தவறாகும். டேங்கின் உள்ளே நேற்று நாகலிங்கம் என்கிற தொழிலாளி இறங்கி வெல்டிங் வைத்த போது டேங்க் வெடித்துவிட்டது. தொழிலாளி மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். தொழிலாளர் துறை தொழிற்சாலை ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக தொழிற்சாலையை ஆய்வு செய்யவில்லை. அரசு அதிகாரிகளின் கவனக்குறைவால் இதுபோன்ற விபத்துகள் நடந்துள்ளது. விபத்து குறித்து காவல்துறை மற்றும் தொழிலாளர் துறைக்கு இதுவரையில் தெரிவிக்கவில்லை. எனவே ரசாயன தொழிற்சாலைகளில் நடந்துள்ள விபத்துகள் குறித்து அரசு அதிகாரிகள் அலட்சியம் குறித்து மேதகு துணைநிலை ஆளுநர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்றார். தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் போட்டோவை எடுத்துக்காட்டி உறுதிமொழி ஏற்றார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அப்போது தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் படத்தை காட்டி பொறுப்பேற்றது புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்து கவனம் ஈர்க்க முயன்று அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மலையாளத்தில் உறுதிமொழியை ஏற்றது என பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்தன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்கள் என மொத்தம் 18 இடங்களை கைப்பற்றியது. திமுக 5, காங்கிரஸ் 1, நேயம் மக்கள் கழகம் 1, தாவேகா 2, சுயேட்சை 3 இடங்களையும் வென்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல்வராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். தொடர்ந்து 18ஆம் தேதி புதுச்சேரி தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக அன்பழகனை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சட்டப்பேரவை தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தலைமையில் கூடியது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி மங்களம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக முதலமைச்சர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் நடைபெற்றது. தாவேகாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களாக வென்றனர். இதில் மணவெளி தொகுதியில் தேர்வு செய்யப்பட்ட ராமு பதவியேற்றார். அவர் பதவியேற்புக்கான உறுதிமொழியை வாசித்த போது கடவுள் அறிய என கூறி விஜய் படத்தை காட்டினார். இதேபோல ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கடவுள் என்ஆர் அறிய என கூறி பதவியேற்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் பதவியேற்ற பிறகு கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழியை விட கூடுதலாக வார்த்தைகள் சொல்கின்றனர், அவை பேரவை குறிப்பில் இருக்காது என்றார். மற்றொரு தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். மத்திய அரசின் நிலைப்பாட்டால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்க அனுமதி கிடைக்காததால் சட்டப்பேரவையில் மலையாளத்தில் பாகூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உறுதிமொழி ஏற்றார். பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்க அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் சட்டப்பேரவை செயலர் தயாளன் பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்க நடைமுறை இல்லை என கூறி அனுமதி மறுத்துள்ளார். அதையடுத்து அவர் மலையாளத்தில் உறுதிமொழியை வாசித்தார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் கேட்டதற்கு புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்து நான் கவனத்தை ஈர்க்க விரும்பினேன், ஆனால் சபாநாயகர் மறுத்துவிட்டார். எனவே எனது எதிர்ப்பை பதிவு செய்து பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்த கவனத்தை ஈர்க்க நான் மலையாளத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன் என்றார். கோட்டக்குப்பத்தில் நடந்த ரவுடி கொலையில் 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கோனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் 37 வயதான சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டு பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது
ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிச்சாண்டி மகன் 27 வயதான பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அணிக்கங்குப்பம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் மகன் 23 வயதான பார்த்திபன், கூனிமேடு குப்பம் பகுதியை சேர்ந்த முருகன் மகன் 23 வயதான ஜான்சன், குணசேகர் மகன் 31 வயதான கலைவாணன், முருகன் மகன் 24 வயதான முகுந்தன், செந்தில்குமார் மகன் 26 வயதான பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் கூனிமேடு கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் கொலையான சிவகுரு, அதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கார்த்தி என்கிற பொக்க கார்த்திக் ஆகியோருடன் ஏற்பட்ட தகராறில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 13ஆம் தேதி கூனிமேடு பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சிவகுரு பிரகாஷை தாக்கியுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற கார்த்திக் என்கிற பொக்க கார்த்திக் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிவகுரு தரப்பினர் பொக்க கார்த்திக்கு கொலை மிரட்டல் கொடுத்துள்ளனர். இதேபோல் கொலையில் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாலும் கொலை மிரட்டல் விடுவதாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக் கொண்டு சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலையாளிகளிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் 4 பிராந்தியங்கள் முழுவதும் 1000 மருந்து கடைகள் மூடப்பட்டன. மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டன. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்தினர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 1000 மருந்தகங்கள் மூடப்பட்டன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவ கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டன. அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆல்பா பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. 27வது ஆண்டாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலை பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மேலும் 27வது ஆண்டாக தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர் பிரியதர்ஷன் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3வது இடமும் பள்ளியில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2வது இடமும், மாணவி சுஜித்ரா 490 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 3வது இடமும் பிடித்துள்ளார். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 பேர் பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு கூறுகையில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50%, 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், JEE தேர்வுகளும் ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கிறோம். கடந்த 2024, 2025 ஜிப்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும் மற்ற மருத்துவக் கல்லூரிகளில் 15 மாணவ மாணவிகளும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருகின்றனர். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என தெரிவித்தார். பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 4வது ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தேர் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியும்,
செவ்வாயன்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல், செடல் தரித்தல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக புதன்கிழமை தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரம்பை கிராம மக்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா பெரம்பை கிராமம் முழுவதும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். மேலும் வழி நெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானம், மோர், கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றை தேர் இழுப்பும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு தாரை தப்பட்டைகளுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஒயிலாட்டம், மயிலாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் ஆடல் பாடலுடன் ஊர் பொதுமக்கள் நடனமாடி திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்த விதம் வெகு சிறப்பாக அமைந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும், வெள்ளிக்கிழமை அன்று காலை தில்லை சிவபுரத்து அரசன் சிவனடியார்கள் திருக்கூட்டம் நடத்தும் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும், இரவு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில், மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவலண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் தெரிவித்தார். பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்து அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாடு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சிலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி எலாப் ஹப் ஒருங்கிணைப்பாளர் காளமேகம் வரவேற்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாராட்டுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. முத்திரையர் பாளையம் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையம் முத்திரையர் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியின் முதல் 3 இடங்களை மாணவர்கள்
விஷ்ணுவர்தன் 478 மதிப்பெண்களுடன் முதலிடமும், தயாநிதி 476 மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும், கோபிகா 472 மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர். இப்பள்ளியில் 94 பேர் தேர்வெழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 22 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 52 பேரும் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் பள்ளி முதல்வர் முத்துராமன் தலைமையில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் 450க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை ஓவியர்களின் கண்காட்சி பிரான்சில் நடைபெற்று வருகிறது. பிரெஞ்சு நாட்டில் உள்ள லியோன் சிட்டியில் உள்ள கலை பண்பாட்டு மையத்தில் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 12ஆம் தேதியன்று நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள கலை ஆர்வலர் ஜான் பியர் தொடங்கி வைத்தார். புதுவையை சேர்ந்த ஓவியர்கள் ஏழுமலை, மணிமாறன், ராஜேஷ் மற்றும் வசந்தன் ஆகியோரின் ஓவிய கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த ஓவிய கண்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஓவியங்களை பிரான்சில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து வியந்து பாராட்டி மகிழ்ந்து வருகின்றனர். சிலர் ஓவியங்களை வாங்கி சென்றும் வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்துள்ள சம்பத்திற்கு ஓவியர்கள் நன்றி கூறினர். மதிப்பெண்களுக்கு அப்பால் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி சாதனை வெற்றியை உருவாக்கியுள்ளது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகும். இப்போது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவாக தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதை பள்ளி உறுதியாக நம்புகிறது. உண்மையான கல்வி என்பது தன்னம்பிக்கை, தொடர்பு திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. மதிப்பெண்களுக்கு அப்பால் எல்லைகளை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பயணம். விருத்தாச்சலம் அருகே சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 628 கிலோ புகையிலை பொருட்களை கொண்டு வந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை வட்டார காவல் நிலையத்திற்குட்பட்ட பி மாவிடந்தல் கிராமம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கருப்பு நிற கார் ஒன்று சந்தேகத்திற்கிடமான வகையில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதாக மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தவுடன் விரைந்து சென்ற மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான காவல்துறையினர் சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த அந்த காரை அங்கிருந்து மங்களம்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து சோதனை செய்து பார்த்தபோது அதில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 457.63 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள், 86.850 கிலோ கூலிப், 67.57 கிலோ விமல் பாக்கு, 16.70 கிலோ விமல் 1 பாக்கெட்டுகள் என மொத்தம் 628 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த பதிவின் பலகையும் போலியானது என்பது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரமா பிரபா, மோகனா, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் வசதி, சுகாதாரம்,
சாலை மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் குடிநீர் வசதி, சுகாதாரம், சாலை மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரத்தில் உள்ள ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷாஜிதா பானு, ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் குடிநீர் வசதி, சுகாதாரம், சாலை மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்மொழிகளில் பதவியேற்பு. சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர். விஜய் போட்டோவை எடுத்துக்காட்டி உறுதிமொழி ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1000 மருந்து கடைகள் மூடல். மங்கலம் தொழிற்சாலை ஆய்வாளர்களின் அலட்சியம் காரணமாக தொடர் விபத்து. துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.